நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். இப்போ நாம் சந்திக்க போகிற முக்கிய பிரமுகர் யார் அப்படின்னா, இந்த ரேஸ் 100 மீட்டர்ஸ் ரேஸை மொத்தம் ஏதோ 10 செகண்டில் முடித்தான் அப்படின்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் வரவன் 7 செகண்டில் அதை முடித்தா அதார நம்ம 10 செகண்டை மறக்க முடியும். அது அந்த அந்த பில்டப் இப்போது எக்கச்சக்கமாக இருக்குது. சார் ஈஸியாக பீப்புள் வந்துடுறாங்க, அவங்க அவ்வளோ உழைக்க மாட்டேங்கிறாங்களோங்கிறது என்னுடைய வெளில வந்தால் எவனும் மதிக்க மாட்டான், பொண்டாட்டி கூட மதிக்க மாட்டான், அது வேறு விஷயம். பட் அந்த 2 ஹவர் இந்த காலத்தில் வேணால் அவங்க அதிகமாக வசனம் எழுதுறாங்கன்னு வேணால் கம்ப்ளைண்ட் சொல்லலாம் இந்த காலத்துக்கு. பட் அவங்க எழுதின சீன்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த பேஸ் அந்த மாதிரி இன்னும் சீன் ஃபார்ம் பண்ண தெரியல யார். என்னுடைய ஸ்டைல் ஆஃப் டூயிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், ஆனால் உள்ளுக்குள்ளே யார் இருந்து உந்துறாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். எவன் நடிகன் இங்கே நீங்கள் 15 தரம் டேக்கு அப்புறம் தான் ஃபைனலாக நீங்கள் ஓகே பண்ணுறீங்க. நான் பார்க்குறேன் நிறைய பேரை, அங்கே அப்படி கிடையாது சார். எங்கே டேக்கு விட்டிங்கன்னா நீ பேக்கு, அவ்வளோதான். ஹவு யங் ஆர் யூன்னு கேள்றா. எங்கள் காலத்தில் எந்த படமாக இருந்தாலும் ரிலீஸ் ஆகும். இப்போ ரிலீஸே ஆகிட மாட்டேங்கிறா, இதுக்கு தியேட்டர் கிடைக்கல, அதுக்கு தியேட்டர் கிடைக்கலன்றாங்க. அதுக்குள்ளே போவானோ அது அவர் கன்வென்ஷனல் ட்ரெடிஷ்னல் பட் ஃபாஸ்ட் அண்ட் ஃபயரி. நம்ம ஊரில் அனிமல் லவர்ஸ்னு எல்லாம் பெட்டாக வச்சுக்கிறாங்களே தவிர அனிமல் லவர்ஸ் கம்மின்னு நினைக்கிறேன். அந்த படம் சரியாக ஓடலை. என்ன இது போதும், இதுக்கு மேலே வேண்டாம் அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க. நீங்கள் பெரிய ஹீரோஸ் இருக்காங்கன்னு குப்பை படத்துக்கெல்லாம் சம்டைம்ஸ் ஓடிடியில் கொடுத்துட்றாங்க உடனே. நடித்தா இப்போ தப்புன்றாங்க. இப்போ நீங்கள் உங்கள் அம்மா செத்து போயிட்டான்னு ஒரு சீன் நீ அழ வேண்டாங்கிறாங்க. சர்ப்ரைசிங்லாம் மலையாளத்துலேருந்து ஒரு ஆக்டர் என்னை ஃபோன் பண்ணி, சார் நீங்கள் அதில் கம்மியாக தான் வந்தீங்க, பட் ரொம்ப ப்ரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ், எப்படி பண்ணீங்க, அது அந்த லெவலில் தாண்டவே இல்லை. நீ சொன்னது ஃபஹத் ஃபாசில் உழைச்சி வந்தாங்க, இப்போ ரொம்ப ஈஸியாக ஸ்டார்ஸ் ஆகிடுறாங்க. இப்போ ஒருத்தரை ஸ்டார் ஆக்கிறதுக்கு வசதிகள் ஜாஸ்தி ஆகிடுச்சு, டெக்னிக்கல் வசதிகள் ஜாஸ்தி ஆகிடுச்சு. அப்போது நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணால் தான் ஸ்டார் ஆக முடியும். நான் ஃபஸ்ட்டு டைம் என் லைஃப்பில் பல டேக்ஸ் வாங்கினேன், என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும். நான் சவால் விடுற ரோல் எது தெரியுமா சார்? படிக்காத மேதை ரங்கனை யாரும் தொட முடியாது சார். சார் அங்கே ரொம்ப மரியாதை கொடுக்குறாங்க சார். ஸோ அந்த மரியாதை நமக்கு ஒரு பெரிய பேஸை கொடுக்குது. சார் மோட்சமும் ஒரு மிரக்கல் தான் அப்படிங்கிற சொன்ன ஒரு இன்சிடென்ட்டு. இந்த பி குட் சேனலில் நல்ல விஷயம்ன்றதுனால நீங்கள் எல்லாருக்கும் போய் சேர்கிற மாதிரி நல்ல எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு உங்களை பணியும்பா கேட்டுக்கொள்கின்றேன்.